மகிழ்ச்சி அப்படிங்கிறத பொதுவாக நம்ம மற்றவங்களை சார்ந்து நம்ம அதை உணர்ந்து வச்சிருக்கோம் இல்லையா? அது சார்ந்த சில வரிகள் சொல்கிறேன். மகிழ்ச்சி என்பது பொதுவெளியில் தேடி பெறுவதற்கு அது ஒன்றும் விலை பொருள் அல்ல. நம்முடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மோடு மட்டுமே தொடர்புடையது. மகிழ்ச்சியை பிறரிடம் தேடுவது தற்கொலைக்கு சமம். அவ்வளோதான். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொன்று இருக்கும், ஒன்னொன்று இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இல்லாதது அப்படிங்கிறது குறை இல்லை, அது நம்மளுடைய இயல்பு. நம்ம இயல்பை தான் ஒரு குறையாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியை நம்மக்கிட்ட இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மகிழ்ச்சியை மற்றவங்க கிட்ட தேடி போக வேண்டிய சூழ்நிலை வருது. எப்படி தமிழன் திராவிடன் ஆன கதையும் இப்படி தான். அப்போது மகிழ்ச்சிங்கிறத நம்ம முழுசாக நம்மளை ஏற்றுக்கிறது மூலமாக, நம்மளுடைய இயல்பை அப்படியே நம்ம அங்கீகரிக்கிறது மூலமாக தான் மகிழ்ச்சிங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போது மற்றவங்க மூலமாக நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பருவ காலத்தில் பெய்கிற மழை மாதிரி அப்பப்போ மற்றவங்களால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனால் நாம் அப்படிங்கிறது வெறும் பருவ காலத்தில் மட்டும் வாழ்கிற ஒரு உயிர் இல்லை. எல்லா மாதங்களும், எல்லா நாட்களிலும், எல்லா வெயில் மழைன்னு எல்லா காலங்களும் நாம் அப்படிங்கிறத நம்மளா வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா நாட்களும் நம்மளுடைய மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறதுனால அந்த சிக்கலுக்குள்ளே நம்மளை வச்சுக்கிட்டதே நம்ம தான். நம்மளுடைய மகிழ்ச்சி நம்ம இன்னொருத்தர்கிட்ட கடன் கொடுத்து அதை திரும்பி கேட்டு கெஞ்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கிக்கிட்டோம். ஆனால் அதில் எல்லளவும் உண்மை இல்லை. நம்முடைய மகிழ்ச்சிங்கிறது முழுக்க முழுக்க அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம உணரும் போது நமக்கு அது எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மகிழ்ச்சியை மற்றவங்ககிட்ட நீங்கள் தேடி அடைய மாட்டீங்கன்னு நம்புகிறேன்.